لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் செய்யப்படும் தவறுகள் குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதோடைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அந்த தவறுகளில் இரண்டாவது தவறு, பெண் குழந்தைகள் சுயமாக சிந்திக்கக்கூடாது, அவர்களுக்கு அந்த திங்கிங் எபிலிட்டி கிடையாது என்று அவர்களுடைய அந்த கருத்துக்கள் ஏற்காமல் அவர்கள் தங்களுடைய ஆசைகளை, ஹலாலான தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தும் போது அதை முடக்குவது, இதுவும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் எல்லோருக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது. ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அந்த கருத்தில் உள்ள நியாயமான காரணங்களை தேடப்பட வேண்டும். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். வெறும் உணவு மற்றும் உடைகளை வாங்கி கொடுப்பது மட்டும் பெற்றோர்களுடைய கடமை அல்ல. மாறாக அந்த பெண் குழந்தைகள் ஒரு செய்தியை, ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்தில் உள்ள நியாயம் என்ன, அதில் எந்த அளவுக்கு அந்த வார்த்தை, அந்த கருத்து எந்த அளவுக்கு வேல்யூவானது என்பதை பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும். நாம் சில சம்பவங்களை பார்க்கின்றோம். அதில் ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். ஹுதைபியா உடன்படிக்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு, ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு புறப்பட்டார்கள். ஆனால் ஹுதைபியா என்ற இடத்துல காஃபிர்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதன் பிறகு ஒரு இழுபறி நடந்தது. கடைசியாக ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதில் முஸ்லீம்கள் இந்த ஆண்டு உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த ஆண்டு தான் அவர்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த விஷயம் சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலே எல்லாரும் இருந்தார்கள். எல்லோரும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டார்கள் என்பதுதான் இங்கே உண்மை.
இந்த உடன்படிக்கை எல்லாம் முடிந்து விட்ட பிறகு, இந்த ஒப்பந்தங்கள்லாம் முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் கொண்டு வந்த அந்த ஆடுகளை, அந்த குர்பானி ஆடுகளை அறுத்து விடுங்கள், உங்களுடைய முடிகளை நீங்கள் அகற்றி விடுங்கள், தலைகளை மழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது யாருமே முன்வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்பட்டது. நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், யாருமே என்னுடைய பேச்சை கேட்காமல் சிலையாக நிற்கிறார்களே என்று கோபத்தோடு தன்னுடைய அந்த கூடாரத்தின் பக்கம் சென்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை என்ன ஆகிவிட்டது? நடந்ததை எல்லாம் சொன்னார்கள். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கொண்டு வந்த ஆட்டை முதல்ல அறுத்து உங்களுடைய தலையை நீங்கள் முதலில் மழித்து கொள்ளுங்கள், பிறகு பாருங்கள் மற்றவர்களும் அப்படியே செய்வார்கள் என்று. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த அந்த ஆட்டை அறுத்தார்கள், தலையை மழித்தார்கள். அதை பார்த்த சஹாபாக்களும் முன் வந்து ஒவ்வொருவராக அவர்கள் கொண்டு வந்த அந்த குர்பானி பிராணிகளை அறுத்து பிறகு அவர்களும் தலைகளை மழித்து கொண்டார்கள். எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை! இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு தீர்வு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்தார்கள் பாருங்கள். அந்த திங்கிங் எபிலிட்டி, அது அந்த சிந்திக்கக்கூடிய அந்த திறன் என்பது சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றார். எனவே அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அது சரியானதாகவும் இருக்கும், அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் சரியானதாக இருக்கும். எனவே பெண்களுக்கு சமூகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அது மடமைத்தனமானது. பெற்றோர்களும் இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்பதை அதை கவனமாக கேட்டு அது சரியாக இருந்தால் அது இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு இந்த ஹிரா என்ற அந்த குகையில் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகின்றன. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்கள் அங்கே வஹியாக கொண்டு வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரை பார்த்துவிட்டு பயந்து பதறி போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தன் மனைவியிடம் வந்து என்னை போர்த்துங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹீம் வதஹ்மிலுல் கல் வதுக்ரி ضيف وتعين على نوائب الحق. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கஷ்டங்களை நீங்கள் போக்குகிறீர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள், விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற அந்த ஆறுதலான அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை, மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது. இப்படித்தான் இஸ்லாம் பெண்களுக்கு சிந்திக்கும் திறனை வழங்கி இருக்கின்றது, அவர்களுக்கு கருத்து சுதந்திரத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தால் அந்த விஷயத்தை அவர்கள் செய்து முடிக்காமல் விட மாட்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்திருக்கின்றான். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அதிகமான தற்கொலைகள் ஆண்கள் செய்கிறார்களா அல்லது பெண்கள் செய்கிறார்களா என்றால் ஆண்கள் தான் செய்கிறார்கள்.
பெண்கள் செய்வதில்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன் பிள்ளைகளை வளர்ப்பதில், அவர்களை பாதுகாப்பதில், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு முழு உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் அந்த பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த மனதைரியம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பதினால் அவர்களுடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு முழுமையான கருத்து சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சிந்திக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதினால் அவர்களுடைய ஹலாலான அந்த ஆசைகளை பெற்றோர்கள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த தவறுகளை பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும். அவர்களுடைய உரிமைகளில் இது மிக முக்கியமான உரிமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்துல் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.